பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை பில்லி சூனியம் நீக்குவதாக கூறி கடத்திச் சென்று இரண்டாவது திருமணம் செய்த போலி சாமியாரை காவல்துறையினர் கைது செய்தனர். உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது செவிலியர் மாணவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரது பெற்றோர் சாமியார் சுப்பிரமணி என்பவரிடம் வைத்தியம் பார்க்க அழைத்து சென்றுள்ளதாக தெரிகிறது. அப்போது மாணவியை கடத்திய சாமியார் தனது குடும்பத்தினரின் துணையுடன் அவரை திருமணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குடும்பத்தை அழித்து விடுவேன் என மிரட்டியதால் பயந்து சென்றதாக மாணவி வாக்குமூலம் அளித்த நிலையில் புகாரின் பேரில் சாமியாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இளம்பெண்ணை காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் சேலம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடுமையான சோதனைகளுக்கு பிறகே மாணவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் 21 மையங்களில் சுமார் 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதினர். சோதனையின் போது மாணவிகளின் தலைமுடி கிளிப்புகள் மற்றும் மாணவர்களின் அரைஞான் கயிறுகளும் அகற்றப்பட்டன. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 மையங்களில் பயோமெட்ரிக் பதிவுகள் மற்றும் மின்னணு சாதன சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக காஞ்சிபுரம் 45 வயது நபர் ஒருவர் ஆர்வத்துடன் தேர்வு எழுத வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திருச்சி மாவட்டத்தின் 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜமால் முகமது கல்லூரி மற்றும் ஒயாசிஸ் தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய மையங்களில் 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாளை காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகளும் 8:30 மணிக்கு மின்னணு இயந்திர வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. இதனையொட்டி பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 36 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவில்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா என்பவரின் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த செயின், வளையல், மோதிரம் உள்ளிட்ட 36 சவரன் நகைகளை திருடிச் சென்ற வழக்கில் 2 இருசக்கர வாகனங்களில் 3 நபர்கள் சந்தேகப்படும்படி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.